இருக்காங்க சார், இவங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சுகாதாரமாக இல்லாத ஒரு கடையில் போய் ரிவ்யூ பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க மேலெலாம் நம்ம ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க மட்டும். இல்லை, அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. சில ஃபுட் ரிவ்யூவர்ஸ் ஹானஸ்ட்டாக சின்சியராக பண்ணுறாங்க. சில பேர் அந்த வேறு கன்சிடரேஷனுக்காக பண்ணுற ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணலான்னு நம்ம பேசுவோம், கண்டிப்பாக பேசி இது பண்ணுவோம். ரைட், தேங்க்யூ. ஹோட்டல் 9 இதுவரையும் 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை பற்றி ஒரு ஆய்வுக்குழு முதலமைச்சர் அவருக்கு அப்பாயிண்ட் பண்ணி அந்த குழு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ரிலேட்டடாக அந்த கமிட்டி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அது விரைவில் அது என்ன நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வரும். நேற்றுக்கு இறந்தவங்களுடைய சில பேருடைய உடல் வந்து சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இன்னும் மீதி இருக்கவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டோமா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா சார்? அனுப்பி விட்றாங்க. உடல் கூராய்வு முடிஞ்சு அரசு செலவில் நம்ம அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு சொந்த ஊருக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். எத்தனை பேர் சார் சிகிச்சையில் இருக்காங்க? அவங்க எப்போ க்யூர் ஆகி வர்றது வாய்ப்பு ஷேர் பண்ணி நம்ம ஹெல்த் புல்லட்டினில் நம்ம பீரியடிக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். சரி சரி. இல்லை, அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் நியமனம் குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நிறையா மேல் ப்ராக்டிஸ் நடந்தது, சீட்டிங் நடந்தது, காப்பிங் நடந்ததுன்னு அப்படிங்கிற கம்பெனி பேரில் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ அது நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது. அதான் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எஸ்ஐடி இதுக்காக ஃபார்ம் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் முடியும் வரை அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேணான்னு கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணதுனால தான் நம்ம கொடுக்காம இருக்கோம். ஸோ ஏஜி நம்ம ஸ்டேட்டோட ஏஜியோட ஒப்பீனியனும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கொடுக்க முடியாத சூழல் இருக்குது. தெளிவாக நிறையா வாட்டி அவங்க அசோசியேஷன் அவங்களே ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வராங்க. அவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் சூழல். இப்போ அரசு பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம அதிக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும், புதிய பணி நியமனங்கள் கொடுக்கணும்னு தான் நம்மளோட அரசின் நோக்கமே. இந்த சூழல் இருக்கிறனால கண்டிப்பாக, ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேர்வு முறைகேடு இருந்ததுன்னா அதனால் நல்லா படித்தவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. சரி. இல்லை, கண்டிப்பாக பாருங்கள், சமீபத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கனால அதுக்கு புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இதற்கு கூடுதலாகவும் பணியிடங்கள் ஏற்படுத்துறதுக்கான திட்டமும் இருக்குது. அதை பற்றி விரிவாக சொல்லுவோம். இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வீல் சேர் தள்ளுறதில் ப்ளஸ் அந்த உணவு கொடுக்கறதில், பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு, பிரசவத்தை குழந்தைகளை பார்க்குறதுக்கு நம்ம இங்கே மருத்துவமனையில் வேலை செய்கிற பணியாளர்கள், நோயாளிகளும் ப்ளஸ் அந்த பார்வையாளர்களிடமும் பணம் கேட்குறதாக புகார் வருது. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் ப்ளஸ் அந்த மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையோட ஆர்எம்ஓஸ் எல்லா அந்த அலுவலர்கிட்டையும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை பொதுமக்களுக்கு இது மாதிரி யாராச்சும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் பணம் வாங்குறாங்கன்னு புகார் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக 104 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் இந்த புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவித்தா கண்டிப்பாக அதற்கு யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு கேஸ் இருக்கனால தான் டிலே ஆகுது. கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மையாக அது நடக்கும், நியமனம் நடக்கும். தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.